மதி தன்னை மிகத் தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். என்றும் நம் குருநாதர் முரளிதரன் சார் ஆசியுடன் இன்னைக்கும் அவரோட ஆசி தொடர்ந்து நம்மளுக்கு என்னைக்குமே இருக்கும். மிக சிறப்பாக குருநாதருக்கு அடுத்து ஆஷிகா மேடம் தொடர்ந்து இதை ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள் மேடம், தொடர்ந்து இதுவும் நல்லா பண்ணுங்க. அடுத்து இன்னைக்கு என்னோட பேசுகிற இன்னைக்கு புது 2 ஸ்பீக்கர்ஸ் வராங்க கேஆர்சியில். எப்போ நம்ம ஆசிரியர் சார் வந்து தேவையான நேரத்தில் தெரிவிக்கணும்னு நினைக்கிறாரோ அதே மாதிரி இன்னைக்கு 2 ஸ்பீக்கர்ஸ். அதில் என்னுடைய குடும்ப நண்பர் மிஸ்டர் விஜய், வேலூர் விஜய் சார், ரொம்ப ஒரு எக்ஸ்பிளன்ட் ஃபேக்கல்ட்டி. இன்கம் டேக்ஸில் நிறையா மீட்டிங்ஸ், டிபார்ட்மெண்ட்ஸ் மீட்டிங்கில் கலந்துருக்கார், நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணி நிறைய சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருக்கார். ஸோ இன்கம் டேக்ஸில் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை பற்றி இன்னைக்கு ரொம்ப தெளிவாக சொல்ல போகிறார். அவருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்து நண்பர் யாதவ் பாலாஜி, அவரும் ஒரு வெரி வெல் ட்ரெயினர். ஸோ ரொம்ப இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விருந்து, சுவையான விருந்து காத்திருக்கு. ஸோ மறக்காமல் எல்லாம் கலந்துக்குங்க. ரைட் சார், நான் வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறேன், மாதம் 30 நாளும் வேலை செய்கிறேன் சார், இது போதுமா அப்படின்னு இன்னைக்கு கேட்டிங்கன்னா சேட் பாக்ஸில் யாராவது எஸ் போடுங்க சார். ஒரு 30 நாள் நீங்கள் வேலை செய்கிறீங்க, இது போதுமா? எவ்வளோ நாள் இல்லை எவ்வளோ ஹவர்ஸ் உங்கள் நாலேஜ் அப்டேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய சிஸ்டம் ப்ராசஸ், டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ பேஸ்டு மாறிடுச்சு. ஸோ டிபார்ட்மெண்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு இந்த நாலேஜ் சோர்சிங்னு சொல்கிறோம். ஏன்னா நம்ம குருநாதர் ஒரு முக்காலம் அறிந்த ஞானி, அதனால தான் நாலேஜ் ரிசோர்ஸ் சென்டர்னு வச்சாரு. ஸோ ஒரு ஃபீல்டு நாலேஜ் இல்லை அப்படின்னா இனிமேல் அடுத்து ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் இந்த ஃபீல்டில் சஸ்டெயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வழிகாலா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா நம்ம குருநாதர் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்த்தை போட்டு கொடுத்துருக்கார். அதை தொடர்ந்து நம்ம ஆஷிகா மேடமும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ந்து இந்த கேஆர்சியில் நீங்கள் கற்றுக்கிட்டதை தெரிஞ்சதை தயவுசெய்து குரூப்பில் மற்றவங்களுக்கு போட்டிங்க அப்படின்னா மற்றவங்களுக்கும் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நோட் நான் என்னுடைய செஷனை கன்டினியூ பண்ணுறேன். ரைட், இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் சார், எவ்ரிடே ஒவ்வொரு சேஞ்சஸ் வருது சார். நாங்கள் சிஸ்டத்தில் பார்த்துட்டு இருக்கிறோம், இல்லை எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோம், இல்லை வெளியே போகிறோம், ஒரு மொபைல் ஆப்பில் ஜிஎஸ்டியில் இருக்கிற ஆக்டு, ரூல்ஸு, நோட்டிஃபிகேஷனை டிபார்ட்மெண்ட்டோட ஆத்தன்டிகேஷன் மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இது வரைக்கும் ஒரு சின்ன கேள்வி இருந்துச்சு. ஏன்னா நான் நிறையா மீட்டிங்ஸில் நிறையா அப்பீல்ஸோ போகிறப்போ ஆஃபீஸர்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, சார் எங்களுக்கு ஒரு ஆத்தன்டிகேஷனான சோர்ஸ் கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டோட ஒரு ஆத்தன்டிகேஷன் சோர்ஸ் எங்ககிட்ட சப்மிட் பண்ணுங்கள், நாங்கள் உங்கள் ஃபேட்டை அப்செட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ரொம்ப நாளாக நாங்கள் ட்ரை பண்ணி நான் தனிப்பட்ட முறையில் நிறையா மெயில் அனுப்பி இது பண்ணதுக்காக ஒரு சின்ன ஒரு ரிசோர்ஸ் இப்போ கொடுத்துருக்காங்க. செகண்ட் திங், இது வரைக்கும் 2017 24 வரைக்கும் 31/7/2024 வரைக்கும் இது வரைக்கும் வந்த டோட்டல் நாலேஜ் அப்டேட் 4314 சேஞ்சஸ் வந்திருக்கு ஜிஎஸ்டி ஆக்டை பொறுத்தளவுக்கு. சரி சார், அப்போ ஆவரேஜாக ஒரு 7 வருஷம் போட்டிங்க அப்படின்னா ஒரு மந்த்லி ஆவரேஜாக 50 சேஞ்சஸ் வருது சார். எவ்ரி மந்த் 50 சேஞ்சஸ் வருது. சரி சார், இது எல்லாம் ஒரு நோட்டீஸில் ஒரு ரிப்ளை கொடுக்குறேன், இல்லை ஒரு ஹியரிங் போகிறேன், ஒரு ஆத்தன்டிகேட்டடாக நான் இதுதான் சார் இந்த சேஞ்சு தான் ஆஃபீஸருக்கு நான் காமிக்கிறதுக்கு எனக்கு ஆத்தன்டிகேட்டடாக என்ன இருக்குன்னு கேட்டால் பிக் கொஸ்டின். ஏன்னா வெப் ப்ரௌசர்ஸ் ஒரு சிலர் பார்க்குறாங்க, ஒரு சிலர் அசஸ் இல்லாமல் இருக்கும். பட் ஒரு மொபைல் ஆப்பில் இருந்தால் இமீடியட்டாக ஆஃபீஸர்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் பண்ண சமமாக இப்போ நவ் டிபார்ட்மெண்ட் சிபிஐசி வெப் போர்ட்டல் அப்படின்னு ஒரு மொபைல் ஆப்பை கொண்டு வந்திருக்காங்க. So once again I am repeated, it is a department app, not a private app, department app. இதனோட லிங்க்கை வந்து நான் ஷேர் பண்ணுறேன், நம்ம பெய்ட் குரூப்புக்கும் கொடுக்குறேன், கேஆர்சி லிங்க் கொடுக்குறேன், என்னோட டெலிகிராம் டெய்லியும் வர சேஞ்சஸ் எல்லாமே என்னோட டெலிகிராம் சேனல்லையும் இருக்குது. ஸோ நீங்களும் அதை கலந்துக்கலாம். ஸோ டிபார்ட்மெண்ட்டோட ஃபஸ்ட்டு இந்த சேஞ்சஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன், ஆர்டர்ஸ் எல்லாமே இந்த மொபைல் ஆப்பில் ஃப்ரீயாக இருக்கும். ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க சிபிஐசி வெப் போர்ட்டல். இந்த ஆப்பை நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்.
ரைட். அப்புறம் நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல நியூஸ் என்ன அப்படின்னா 7 வருஷத்துல 17-18 அப்படிங்கிற முதல் படியை நம்ம தாண்டிட்டோம் சார். ஜிஎஸ்டி உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஜிஎஸ்டி அறிமுகம் செய்யப்பட்ட வருடம். இந்த அறிமுகம் செய்யப்பட்ட வருடத்துல ட்ரான் 1 அப்படின்னு ஒரு ஃபார்மை ஃபைல் பண்ணோம். ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்தோம். ஜூலை 2017 இருந்து மார்ச் 18 வரைக்கும் ஒரு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுது. எனி ட்ரபிள் சார்? சேட் பாக்ஸ்ல சார் வாய்ஸ் லோங்கிறாங்க. ஏதாவது மற்றவங்க யாராவது கன்ஃபார்ம் பண்ணலாம்? நான் மேக்ஸிமம் வாய்ஸ் தான் வச்சிருக்கேன் சார். அசிகா மேடம் வாய்ஸ் கிளியரா இருக்கு எனக்கு. தேங்க்யூ. ஸோ இனிமேல் 17-18க்கு ஆர்டர் கொடுக்க வேண்டிய தேதி முடிஞ்சது. ஸோ 5-8 முடிஞ்சிருச்சு. ஸோ நோ வெரிஃபிகேஷன், நோ ஸ்கூட்னி, நோ ஆடிட், நோ இன்வெஸ்டிகேஷன் பை த டிபார்ட்மெண்ட் ஃபார் த இயர் 17-18. ஒரு வருஷத்தை தான் சார் இப்போ தாண்டி இருக்கோம். அடுத்த வருஷம் டைம் முடிஞ்சிருச்சு. அப்பீல் யாராவது ஃபைல் பண்ணல அப்படின்னா இன்னொரு சின்ன டிப்ஸ் தரேன். உங்களுடைய 17-18க்கு 18-19க்கு நீங்கள் பிலேட்டடாக அப்பீல் ஃபைல் பண்ணால் போர்ட்டல் அப்செட் பண்ணுமா? எஸ் ஆர் நோ? சாட் பாக்ஸில். இப்போ 17-18க்கு போர்ட்டலில் அப்ளிகேஷன் நீங்கள் அப்பீல் ஃபைல் பண்ணீங்கன்னா உங்கள் அப்பீல் ஏற்றுக்கொள்ளுமா ரிஜெக்ட் பண்ணுமா? எஸ் ஆர் நோ? குயிக்கா சார், டைம் இல்லை எனக்கு. 17-18க்கு இப்போ தான் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க, நோட்டீஸ் வந்திருக்கு, ஆர்டர் வந்திருக்குன்னு. இப்போ நீங்கள் போய் அப்பீல் பண்ணால் போர்ட்டல் அலோவ் பண்ணுமா இல்லையா? எஸ் ஆர் நோ? பிஎம்எஸ் சுந்தரராஜன் திருச்சி சார் நோ, நாகராஜன் சார் நோ. ஓகே சரி, ஓகே. நிறைய பேர் நியூஸ் சொல்கிறீங்க. பட் என்னோட ஆன்சர் இஸ் எஸ். தாராளமாக நேற்று கூட நான் ஒரு அப்பீல் ஃபைல் பண்ணேன். தாராளமாக 17-18க்கு நீங்கள் அப்பீலை ஃபைல் செய்யலாம். ரிகார்டிங் ஃபர்ஸ்ட் அப்பீலை நீங்கள் ஃபைல் பண்ணலாம். அல்டிமேட்டாக உங்களுடைய அப்பீல் 3+1 4 மாதம் கழித்து நீங்கள் தாக்கல் பண்ணனால ரிஜெக்ட் பண்ணி உங்களுக்கு ஆர்டர் போடப்படும். மீண்டும் நீங்கள் ட்ரிபுனல் கூடிய வரையில் அனதர் ஒரு 3 monthsல ட்ரிபுனல் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும். உங்களுக்கு லீகலாகவே ட்ரிபுனல் போகிறதுக்கு டைம் பீரியட் இருக்கு. ஸோ தாராளமாக நீங்கள் ட்ரிபுனல் போகலாம். ப்ரொவைடட் அது வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் ரெக்கவரி ப்ரொசீஜர் கண்டிப்பாக நடந்துட்டு தான் இருக்கும். அதை யாரையும் ஸ்டே பண்ணல. அதுக்கு நீங்கள் ஒரு கோர்ட்டில் ரிட் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணி எனக்கு வட்டி பெனால்ட்டி தள்ளுபடி இருக்குது, வரி கட்டுறதுக்கு நேரம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதனால் என்னுடைய வரி நிலுவையை நிறுத்தி வைக்கணும்னு சொல்லி நீங்கள் ஹைகோர்ட்டில் ஒரு ரிட் பெட்டிஷன் வாங்கிட்டீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் 17-18 18-19 உங்கள் வாடிக்கையாளரை காப்பாற்ற முடியும். இட் இஸ் த லீகல் வே. ஓகே ரைட். ஃபங்க்ஷன்ஸ் நிறையா போர்ட்டலில் ஃபங்க்ஷன்ஸ் வந்திருக்கு சார். அதை கொஞ்சம் குயிக்காக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு என்ன ஃபங்க்ஷன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபங்க்ஷன் என்னன்னா பேங்க் அக்கௌண்ட்டை இப்போ தே ஹாவ் டு வேலிடேஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இது வரைக்கும் ஒரு பேங்க் அக்கௌண்ட் மட்டும்தான் நாம் வச்சுருந்தோம். நீங்கள் இனிமேல் ஆட் நியூ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்ககிட்ட கரண்ட் அக்கௌண்ட் என்னென்ன இருக்கோ எல்லா அக்கௌண்ட்டையும் இன்கம் டேக்ஸ் மாதிரி நீங்கள் ஆட் செய்து கொள்ள முடியும். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ், ஒரு அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை உங்கள் அக்கௌண்ட் ஐஎஃப்எஸ்சி கோடு தப்பு, இல்லை ஏதாவது அந்த அக்கௌண்ட் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் தப்பாக பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக இப்போ பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி உங்களுடைய என்னென்ன பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்கோ எல்லாமே கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம், அமெண்ட்மெண்ட் பண்ணி மாற்றிக்கலாம், இல்லை புதுசாக ஆட் பண்ணி கொள்ள முடியும். பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும், கேன்சல் செக் லீஃப், ஃபர்ஸ்ட் பேஜ் ஆஃப் பேங்க் பாஸ்புக், இந்த 3ல் ஏதோ ஒன்று கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். பழைய பேங்க் அக்கௌண்ட்டோட ஐஎஃப்எஸ்சி கோடு இல்லை அக்கௌண்ட் நம்பர்ஸ் ஏதாவது தப்பு இருக்குது, வேலிடேஷன் எரர் இருக்குனாலும் இப்போ டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கிற ஆப்ஷன் நீங்கள் என்ன பண்ணணும், டேஷ்போர்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அமெண்ட்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் நான் கோர் ஃபீல்ட், அதுக்குள்ளே போய் பேங்க் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற டேபை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக ஆட் பண்ணோன்னா 1ஆம் நம்பர்னு கொடுத்து ஆட் நியூ கொடுத்து தாராளமாக உங்கள் வங்கி கணக்கிலே ஆட் செய்து கொள்ளலாம், பழைய வங்கி கணக்கிலே மாற்றம் செய்து கொள்ளலாம். முதல்ல எல்லாம் வேலிடேஷன் தப்பாக இருந்தது அப்படின்னா 3 டைம் கொடுத்தாங்க, இப்போ 50 times
இன்கம் டேக்ஸில் இருக்கிற மாதிரி இங்கேயும் நம்மளுடைய பேங்க் கணக்கை வேலிடேஷன் செய்வது ரொம்ப முக்கியம். அதை பண்ணிக்கிங்க. அடுத்து ரொம்ப நாளாக நம்ம எதிர்பார்த்து கேட்டுட்டு இருந்தோம். 7 இயர்ஸாக இன்கம் டேக்ஸில் எங்களுக்கு ரிவைஸ் ரிட்டர்ன் கொடுன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தோம். Now they have come with revised. Really amazing, 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 really, really amazing, amazing. Really. சார் 1க்கும் 3Bக்கும் என்னென்ன சார் டிஃப்ரென்ஸ் வரும்? எதனால டிஃப்ரென்ஸ் வருது? சாட் பாக்ஸ் குயிக்காக போடலாம் சார். ஒன் வர்சஸ் 3Bக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் வரும் சார்? குயிக்காக சாட் பாக்ஸில் போடலாம் சார். Turnover sales. Yadav Balaji sir. Okay. Selvakumar, difference in sales figure. Okay. First sales outward supply நாங்க டிஃபரெண்டா பண்ணிட்டோம். ஓகே ரைட். அப்புறம் டைப்பிங் மிஸ்டேக். சூப்பர் நடராஜன் சார், நாங்க டைப்பிங் மிஸ்டேக் பண்ணிட்டோம். ஓகே. ஆட்டோ கால்குலேட் ஆயும் டைப்பிங் மிஸ்டேக் பண்றீங்களா நடராஜன் சார்? ராமநாதன் சார், கிரெடிட் நோட் புரியல ராமநாதன் சார். கிரெடிட் நோட்ல என்ன டிஃபரன்ஸ் வரப்போகுது? சேல்ஸில் நம்ம கிரெடிட் நோட் போடுறோம். 3Bயில் நெகட்டிவ் லைபிலிட்டினாலோ இல்லை அந்த மாதம் சேல்ஸ்னாலோ டிஃப்ரென்ஸ் வரலாம். வெரி குட் சார். டேக்ஸ் டிஃப்ரென்ஸ். ஓகே. டேக்ஸ் டிஃப்ரென்ஸ். ஓகே. 4வது நெகட்டிவ் ஃபிகர். வெரி குட் ராமநாதன் சார். ஓகே. அதனால இதுக்கும் 3B வரலாம். ஓகே. RCM. வெரி குட் சூப்பர் பழனி சார். RCM வந்து GSTR 1ல எங்கேயுமே நாம டிக்ளேர் பண்ண மாட்டோம். 3Bயில் மட்டும்தான் காட்டுவோம். ஓகே. வெரி குட். சரி வேற சூப்பர் வெரி குட். இதெல்லாம் இருக்கு சார். இதையெல்லாம் நீங்க எங்க சார் கரெக்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டா, இதையெல்லாம் நீங்க நெக்ஸ்ட் மந்த்ல தான் போய் இது வரைக்கும் நம்ம கரெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் மந்த் GSTR 1க்கும் போன மாசம் 3Bக்கும் உள்ள டிஃபரன்ஸை திருப்பியும் ஒரு ரீகன்சிலேஷன் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். இப்ப டிபார்ட்மெண்ட் ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிச்சு ஒரு நியூ ரிட்டனை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐயா இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸை நீ கரெக்டா டிக்ளேர் பண்ண வேண்டும். சரி, இதுல ஒரு டீட்டெயில் கொடுத்துட்டேன். ஆனா இது ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி அதை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா இதுல திருப்பி கொடுத்துருங்கிறாங்க. ரைட். அடுத்து இதுல கொடுத்ததுல ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க சார், நான் GSTR 1 ஃபைல் பண்றப்ப தப்பு பண்ணிட்டேன் சார், நான் 3Bயில் அதை கரெக்ட் பண்ணிட்டேன் சார், ஆனா அதை ஆபீசருக்கு எப்படி சார் இன்டிமேட் பண்றதுன்னா அதுக்கு ஒரு ரிட்டர்ன் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த 1A இந்த தம்பியை யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இதுல மெரிட்ஸ் இருக்கு, டிமெரிட்ஸ் இருக்கு. இது எப்படி யோசிச்சு இதுக்காக கிட்டத்தட்ட 26 சட்டங்களையும் மாற்றி உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ரைட். போக போக இதனோட இதை பார்ப்போம். என்னோட கொஸ்டின் என்னன்னா, நான் லைபிலிட்டியை டிக்ளேர் பண்ணிடுறேன், ஃபைலும் பண்ணிடுறேன். ஆனா 3B ஃபைல் பண்றப்போ அதை மாத்திர சேஞ்சஸ் கொடுக்குறீங்க. இந்த ரிவைஸ் ரிட்டர்ன் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத போக போக பார்ப்போம். ரைட். ஸோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, நோட்டிபிகேஷன் 12/2024ல GSTR 1A அப்படின்னு ஒரு ஃபார்மை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இட் இஸ் ஏ ஆப்ஷனல், கட்டாயம் கிடையாது, ஒரு வசதி. என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுடைய மாத விவரங்களை ஆட் செய்து கொள்ளலாம் அல்லது அமெண்ட்மெண்ட் செய்து கொள்ளலாம். பர்டிகுலர் சப்ளை ஆஃப் த கரண்ட் டேக்ஸ் பீரியட், அந்த மாதத்துல நீங்க ஃபைல் பண்ண GSTR 1ல இருக்கிறத மாத்திக்கிங்க எல்லாம் ஆட் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறாங்க. எப்போ? பிஃபோர் ஃபைலிங் த 3B ரிட்டர்ன். 20ஆம் தேதி அன்னைக்கு 3Bயை ஃபைல் பண்ண போறீங்க, இல்லை 25 எப்போ வேணாலும் நீங்க 3Bயை ஃபைல் பண்ணுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டையும் பண்ணிருங்க. எதுல பண்ணணும் அப்படின்னா, நாங்க கொடுக்குற இந்த 1A ஃபார்ம்ல பண்ணிருங்கிறாங்க. ரைட். சரி சார், இதுக்கு ஒரு டியூ டேட் இருக்கும் இல்லையா? எப்போ சார் அப்படின்னா, நார்மலி மந்த்லி ஃபைலருக்கு உண்டான GSTR டியூ டேட் 11th, நெக்ஸ்ட் மந்த் 11 அல்லது ஆக்சுவல் ஃபைலிங் இதுல லேட்டர், இதற்கு பின்னால் வருகிறதோ அதுதான் அப்படிங்கிறாங்க.
அதாவது நான் 5ஆம் தேதி அன்னைக்கு என்னுடைய GSTR1 இந்த மாதம் ஜூலையோட GSTR1 இன்னைக்கு ஃபைல் பண்ணிட்டேன்னா எனக்கு 1 year ஓப்பன் ஆகுமானா ஆகாது. 11ஆம் தேதி நைட்டு 12:01 தான் இந்த 1 year ஃபார்ம் ஓப்பன் ஆகும். சரி, நான் 13ஆம் தேதி அன்னைக்கு என்னுடைய GSTR1 ஃபைல் பண்ண போறேன். அப்போ எனக்கு இது ரெடியா இருக்குமா? தாராளமாக ரெடியாக இருக்காது. எதுவுமே பின்னாடி வருதோ அதுதாங்கிறாங்க. ஸோ ரொம்ப கிளவராக இந்த டியூ டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. போக போக இதனோட லிட்டிகேஷன்ஸ், இப்போ ஒருத்தர் 2Aல ஒரு பில் வருது, 2Bல ஒரு பில்லு வருது, இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணிட்டு அவருடைய GSTR1ல கொடுத்த டேட்டில் மாற்ற முடியுமானா மாற்றிக்கலாம். GSTR1Aல புதுசாக தெரிவிச்சுக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஒரு டைனமோக்கு ரெடி ஆக்கிங்க. ரைட் சார், இது கட்டாயமா இல்லை விருப்பப்பட்டா பயன்படுத்திக் கொள்ளலாம். ரைட், அப்போ சார் இதுக்கு எனக்கு ஒரு ஆஃப்லைன் டூல் கொடுப்பீங்களா? அந்த டூலை வச்சு நான் இதை ஃபைல் பண்ணலாமான்னா நோ ஆஃப்லைன் டூல், ஒன்லி ஆன்லைனில் தான் ஃபைல் பண்ணு. இல்லையா உனக்கு வந்து GSP கொடுக்குற சாஃப்ட்வேர்ஸ் ஏதாவது வச்சிருக்கிறியா, இல்லை டேலி வச்சிருக்கியோ, அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் மூலமாக தான் நீ ஃபைல் பண்ணணும். டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆன்லைன் டூல் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட், அடுத்து என்ன சார் பண்ணணும்? எனக்கு எந்த விதமான லேட் ஃபீயும் கிடையாது. இந்த 1 year ஃபைல் பண்ணுறேன், எனக்கு லேட் ஃபீ சார்ஜ் ஆகுமா? கிடையாது. சரி சார், நான் போன மாதம் GSTR1 ஃபைல் பண்ணிட்டேன். போன மாதம் GSTR1ல 1 லட்ச ரூபா சேல்ஸ் போட வேண்டியது தப்பாக நான் வந்து 10 லட்சம் போட்டுட்டேன். எப்போ? போன மாதம் GSTR1ல. அந்த மாதம் 3Bல நான் 1 லட்சம் தான் காமிச்சிருக்கேன். இந்த அமெண்ட்மெண்ட்டை இந்த 1 yearல நான் இப்போ செய்ய முடியுமா? கரண்ட் மந்த்தில் செய்ய முடியுமானா முடியாது. அந்த மாதம் GSTR1ல என்ன காமிச்சிருக்கியோ அதை இதில் கரெக்ட் பண்ணிட்டு 3Bயை ஃபைல் பண்ணிடு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் போன மாதம் GSTR1ல பண்ண சேஞ்சஸை நெக்ஸ்ட் மந்த் GSTR1ல மட்டுமே மாற்றம் செய்ய முடியும். ரைட், சரி சார், நான் ஒரு GSTR1 ஆர்வ கோளாறுல GSTR1ல ஒரு 2 பில்லை ஏற்றி வச்சுட்டேன். இந்த மாதம் டைப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ என்னால் 3Bயை ஃபைல் பண்ண முடியுமானா முடியாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஆர்வ கோளாறு காரணமாக 1 yearல ஏதாவது டேட்டாவை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் அதை ஃபைல் பண்ணால் மட்டும்தான் உங்களால் 3Bயை பண்ண முடியும். இல்லாட்டி அந்த டேட்டாவை டெலீட் பண்ணணும் அல்லது ரீசெட் பண்ணணும். இதை பண்ணிங்கன்னா தான் உங்களால் இந்த 3Bயை ஃபைல் பண்ண முடியும். சரி சார், நான் ஒரு கிரெடிட் நோட் போடுறேன். உதாரணத்துக்கு ஒரு பார்ட்டிக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு நான் வந்து 31/7 அன்னைக்கு பில் போட்டுட்டேன். அந்த பார்ட்டி எனக்கு 10 நாளில் பணம் தரேன்னு இருக்கார். அப்போது எப்போ பணம் தரணும்? 10/8 பணம் தரணும். ஆனால் அந்த பார்ட்டி எஸ்கேப் ஆகிட்டார், பணம் தரல, காணாமல் போயிட்டார், இல்லை அந்த பில்லு தப்பாக போட்டுட்டேன் அப்படின்னா தாராளமாக 11ஆம் தேதி அன்று 1 yearவை ஃபைல் செய்து ஒரு கிரெடிட் நோட்டை நீங்கள் போட முடியும். வெரி 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 எக்ஸலண்ட் ஆப்ஷன் ஃபார் த இந்த சேல்ஸ் டேம்ஸ். ஒரு பிஸ்னஸ் சினாரியோவில் சேல்ஸ் கரெக்டாக நடக்கல, மியர்லி நான் டிக்ளேர் பண்ணதுக்காக மட்டும் டேக்ஸ் கட்டுறேன் அப்படிங்கிறவங்களுக்காக ஒரு வரப்பிரசாதமாகவும் இந்த 1 yearவை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ 10 நாள் டியூ டேட், 10 நாளைக்குள்ள அந்த பார்ட்டி பணம் தரல, இல்லை இஸ் நாட் அப்செட்டிங் அப்படின்னா தாராளமாக யூ கேன் ஃபைல் த கிரெடிட் நோட் பிஃபோர் ஃபைலிங் ஆஃப் 3B. ஸோ இதை நீங்கள் டேக்ஸ் ப்ராக்டிஷனர்ஸ் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஹிண்ட்ஸ் நோட் எடுத்துக்குங்க. இது வந்து நான் என்னுடைய ப்ரைவேட் சர்க்குலர், ஏன்னா நிறைய மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது என்னுடைய ப்ரைவேட் சர்க்குலர். நீங்கள் யூ கேன் ப்ரிப்பேர் உங்கள் ஓன் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் கிளைண்ட்டுக்கு இதை இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா ஒன்ஸ் நான் ஃபைல் பண்ணிட்டேன் சார், 3Bல கட்டலைன்னா எனக்கு பிரச்சனை வருமானு கேட்குறாங்க. ஸோ இந்த 1 yearவை யூஸ் பண்ணி கிரெடிட் நோட் தாராளமாக நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். ரைட், அப்புறம் ரொம்ப கவனமாக கேளுங்க சார், நான் 1 yearவை ஃபைல் பண்ணிட்டேன், எகைன் நான் அதை அமெண்ட்மெண்ட் பண்ணி மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் செய்யவே முடியாது சார். ஒரு ரிவைஸ் ரிட்டர்ன் கொடுக்கறதே பெருசு, திருப்பியும் அந்த ரிவைஸ் ரிட்டனை திருப்பி அழிச்சு எழுத முடியுமானா முடியாது. ஸோ உங்களால் எந்த விதமான அமெண்ட்மெண்ட்டும் 1 yearவில் கொடுத்ததை அடுத்த மாதம் செய்ய முடியாது, இல்லை அந்த மாதமும் செய்ய முடியாது. ரைட், எகைன் யூ கேர் கோ ஃபார் த GSTR1. ரைட் சார், நான் டேக்ஸ் லைபிலிட்டி GSTR1ல காமிச்சிட்டேன், திருப்பி ஒரு 2 பில்லை மிஸ் ஆகி 1 yearல காமிச்சிட்டேன். இந்த ரெண்டையும் எப்போ கட்டணும்னா அந்த மாதம் 3Bல இட் இஸ் ஆட்டோ பாப்புலேட்டட். உங்களுடைய
3Bல அந்த டேக்ஸ் அமௌண்ட் ஃபுல்லாக வந்துடும் ஃபார் லைபிலிட்டி பர்பஸ். ஆஹா சூப்பராச்சே, லைபிலிட்டி கரெக்டாக கட்ட சொல்லிட்டு சாமி, அதே மாதிரி எனக்கு ஐடிசி நீ கொடுத்துவியான்னு கேட்டால் தரமாட்டேன். டேக்ஸ் அந்த மாதம் 3Bல கட்டிடு, ஆனால் இன்புட்டை உன் சப்ளையர் அடுத்த மாதம் தான் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. மேடம் ஆடியோ ஓகே? ஆடியோ ஓகே, கிளியர், ஓகே, சூப்பர். ஸோ ஒரு சப்ளையருக்கு நீங்கள் GSTR1ல ஒரு பில்லை ஆட் பண்ணிடுறீங்க, அந்த ஐடிசி சப்ளையருக்கு அதே மாதம் 2Bல வருமானா வராது, அடுத்த மாதம் 2Bல தான் வரும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக 1Aவோட ஐடிசி பெர்ஸ்பெக்டிவ் பார்த்துக்கங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கிற GSTR 1A. ஒரு குயிக் ரிகேப்பாக பண்ணிடுறேன். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு 1A ரெடியாக இருக்குது. ஸோ இந்த மாதம் GSTR1 டியூ டேட் அல்லது ஆக்சுவல் ஃபைலிங் இந்த ரெண்டில் எது பின்னாலோ லாஸ்ட்டோ அதுதான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். கட்டாயம் கிடையாது, நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். பிஃபோர் 3B ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டும். நோ ஆஃப்லைன் டூல், லேட் ஃபீ கிடையாது. ஒரு மாதம் செய்ய வேண்டியதை மறந்துட்டீங்க அப்படின்னா தாராளமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதை டெலீட்டோ ரீசெட்டோ பண்ண பிறகு தான் 3Bயை பண்ண முடியும். கிரெடிட் நோட் டெபிட் நோட் விவரங்களையும் தாராளமாக தெரிவித்துக் கொள்ள முடியும். அமெண்ட்மெண்ட் செய்ய முடியாது. அந்த மாதம் 3Bல டேக்ஸ் லைபிலிட்டி வந்துடும், கட்ட வேண்டும். வாங்குவருக்கு அடுத்த மாதம் 2Bயில் வரும். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு சேஞ்ச் ஆஃப் இ-காமர்ஸ். ஒரு GSTR 8 ரிலேட்டட் டு TCS சொல்லுது. யாரெல்லாம் இ-காமர்ஸ்க்கு பிஸ்னஸ் பண்ணுங்களோ, இதில் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. சார் நாங்கள் ஏதாவது இதில் பண்ணணும்னா நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். அரசாங்கம் யாரெல்லாம் இ-காமர்ஸ் வியாபாரம் செய்கிறார்களோ அவர்களுக்கு உண்டான வரி வசூலை குறைத்துள்ளது. அவங்க இனிமேல் பண்ணுற TTS ரிட்டர்னில் இந்த மாதிரி 1% 9/7க்கு மேலே 1% தான் வரும், அதை தான் பிடிச்சி கட்டுவாங்க. ஸோ 10/7க்கு அப்புறம் இந்த மாதிரி 1% 0.5% மாற்றிருக்காங்க. அதுக்குண்டான ஃபெசிலிட்டியை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஒரு கொஸ்டின், எத்தனை பேர் எவ்ரி மந்த் 2Aவை செக் பண்ணுறீங்க பிஃபோர் 3B? எத்தனை பேர் எவ்ரி மந்த் 3B ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி 2Aவை செக் பண்ணுறீங்க? வெரி குட், சூப்பர். ஸோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 இந்த 4 பார்ட் ஆஃப் 2Aவை நீங்கள் 2 தடவை செக் பண்ணணும். ஒன்று 2B அப்பையும் செக் பண்ணணும், செகண்ட் மந்த் எண்டு முடிஞ்சோடையும் 31st செக் பண்ணணும். 2 தடவை நீங்கள் இந்த 2Aவை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணணும். ஸோ அதுக்குண்டான ப்ராசஸ் நம்ம தனியாக பண்ணிக்கலாம். ஸோ இ-காமர்ஸ் நிறுவனங்கள் 10/7 முதல் 0.5% மட்டும்தான் உண்மையில் உங்களுக்கு பிடிப்பாங்க. அப்படி பிடிச்சி அவங்க GSTR 8ல் ஃபைல் பண்ணது உங்களுக்கு இந்த TCS கிரெடிட் அப்படின்னு ஒரு பார்ட் C 2Aக்குள்ளே போனீங்கன்னா பார்ட் Cயில் TCS கிரெடிட்னு இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா மொத்த சம்மரி தான் வரும். அதில் பில் வைஸ் டீட்டெயில்ஸ் இருக்காது. இதுக்கும் ரிக்வஸ்ட் கேட்டிருக்கோம். பட் உங்களோட இ-காமர்ஸ் டீலர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டில் தனித்தனியாக பில் வைஸ் வரும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. செக் பண்ணி யூ கேன் டேலி. ரைட், அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு சேஞ்சஸ் என்ன அப்படின்னா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. டே பை டே இதை எவ்வளோ சீக்கிரம் டிபார்ட்மெண்ட் இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை கொண்டு வராங்களோ அந்த சேஞ்சஸ் ரொம்ப முக்கியமான சேஞ்சஸ் சார். ஏன்னா பயோமெட்ரிக் ரிஜிஸ்ட்ரேஷன் கொண்டு வர போகிறாங்க. டிபார்ட்மெண்ட் ஆல்ரெடி கொண்டு வந்துட்டாங்க, ரூல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. 2 ஸ்டேட்லேயும் இதுக்குண்டான ஃபெசிலிட்டிஸையும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இருக்கிற ரிஜிஸ்ட்ரேஷனை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்குங்க. அடுத்து இனிமேல் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்குறதுல ஒரு மிகப்பெரிய பர்டன் இருக்குது. என்ன அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் கைவெளி கண்ரேகை வைத்து பயோமெட்ரிக் இருக்கிற டாக்குமெண்ட்ஸையும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸெல்லாம் வெரிஃபை பண்ண பிறகுதான் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் தரப்படும். சார் இது எல்லாருக்குமா அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் கிடையாது. யாரெல்லாம் அவங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் டேட்டா அனலைஸ் அண்ட் ரிஸ்க் பாராமீட்டர்ஸ் அப்படின்னு 2 டேம் வச்சு DGGI மூலமாக செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன். சரி சார், இதில் என்னென்ன சார் ஸ்டெப் இருக்குது அப்படின்னா ஒரு அனோட்டேஷன் இருக்குது. ஓகே, சரி சார், சிம்பிளாக புரிஞ்சுக்குங்க. இந்த நியூ பயோமெட்ரிக் ஆதார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஹேவ் 2 ப்ராசஸ். ஒன்று என்னன்னா உங்களுக்கு எப்பவும் போல் ஆதார் OTP ப்ராசஸ் வரும். அந்த ஆதார் OTP ப்ராசஸை வச்சு நீங்கள் தாராளமாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இட் இஸ் 3A.
இல்லை உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாக செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா 3B படி உங்களுக்கு என்ன பண்ணுன்னா ஒரு அப்பாயின்மெண்ட் மெயில் அனுப்புவாங்க. எப்படி பாஸ்போர்ட் போய் எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். அந்த மெயில் வந்து எந்த தேதியில் நீங்கள் நேரில் வரணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த தேதியில் நீங்கள் நேரில் போய் உங்களுடைய ஹார்ட் காப்பீஸ், அந்த கன்ஃபர்மேஷன் வந்த பிரிண்ட் அவுட் ஒரு காப்பி, எந்த ஜுடிஷன் வந்த அந்த இன்டிமேஷன் காப்பி, பேன் கார்டு, ஆதார் கார்டு ஒரிஜினல் காப்பி, ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணுறப்போ ரெண்ட் டீடு, டேக்ஸ் ரெசிப்ட், இபி காப்பி, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்ளை பண்ணீங்களோ அதனோட எல்லா ஒரிஜினல் காப்பியும் நீங்கள் எடுத்துட்டு நேரில் போய் அந்த ஜிஎஸ்டிங்கிற ஜிஎஸ்டி ஸ்வேதா கேந்திராவோட ஆஃபீஸ்க்கு போய் நேரில் அங்கே உங்கள் கைரேகை கண்விழியை வச்சு வேலிடேஷன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இனிமேல் உங்களுக்கு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வழங்கப்படும். அப்போ தான் உங்களுக்கு ஏஆர்என் நம்பரே ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் ஆஃபீஸர் பார்த்து அதில் ஏதாவது குறி இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு எகைன் உங்களுக்கு கொடுப்பார். ஸோ இட் ஈஸியா ஒரு லென்த்தி ஸ்ட்ரைட்டன் அண்ட் ஒரு ஹார்ட் க்ளோர் ப்ராசஸாக ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கொண்டு வராங்க. ஸோ இந்த டேட்டா அனலைசஸ் அண்ட் ரிஸ்க் பாராமீட்டரில் உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் செலக்டட் ஆயிடுச்சுன்னா யூ ஹாவ் டு ஃபாலோ இந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி தான் நாம் இனிமேல் நம் கிளைண்ட்டுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க முடியும். ரைட். ஆனால் இந்த அனோட்டேஷன் மட்டும் கட் பண்ண முடியுமா? இது நான் பண்ணல. ஜஸ்ட் சரி, ஓகே. பாக்குறேன் எங்க இருக்கு என்னன்னு பாக்குறேன் தானே. ஓகே, யாரோ அனோட்டேஷன் ஏதோ லிங்க் பண்ணியிருக்காங்க. சாம்சங் போட்டிருக்காரு. எஸ் சார், நானே ரொம்ப கிறுக்கிறேன் மிஸ்டர் சாம்சங். எக்ஸ்ட்ரா நீங்களும் கிறுக்கிட்டீங்கன்னா அது ஓகே. தேங்க்யூ மிஸ்டர் சாம்சங். குட் டே பிஸ்கெட் காலையில் எழுந்துட்டோன்னா ஃபர்ஸ்ட் சாப்பிடணும் பல் விளக்கிட்டு. காரணம் என்ன, அதுல பேர்ல என்ன இருக்கு, குட் டே. அந்த குட் டே பிஸ்கெட் சாப்பிடுறோம்னா அன்னைக்கு டே ஃபுல்லா குட் டேவா ஆயிடும். ஸோ பட்ஜெட் உங்களுக்கு சிறந்த பட்ஜெட்டாக இருக்கிறதா? எஸ் ஆர் நோ சேட் பாக்ஸில் குயிக்காக போடலாம் சார். இந்த பட்ஜெட் ஜிஎஸ்டியில் உங்களுக்கு ஒரு சிறந்த பட்ஜெட்டாக இருக்கா? எஸ் ஆர் நோ? எஸ் சிவாஜி, வெரி குட். எப்படி இருக்கீங்க? ஓகே, ரைட். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சிறந்த பட்ஜெட். இதில் ஏகப்பட்ட சேஞ்சஸ் வந்திருக்கு. ஓகே, ஒரு 11 சேஞ்சஸ் வந்து நான் ரொம்ப முக்கியமான சேஞ்சஸாக இருக்கு. இதில் நம்ம ஃபார் இந்த டைம் பீரியட் ஒரு 3 இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் மட்டும் we have to discuss. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, ரைட். ஓகே, ஸோ 73, 74 மேம் எகைன் என்னுடைய ஆடியோ கிளியர்? கன்ஃபார்ம் யாரோ ஒருத்தர் குயிக்காக கன்ஃபார்ம் பண்ணுங்க. கிளியர், ஆடியோ கிளியர். சிவாசி டீம் ஆடியோங்கிறது ஓகே. ஓகே, அந்த வீடியோ சம் ஸ்க்ரீன் ஷேரிங் இஷ்யூ, நோ ப்ராப்ளம் சிவாசி. ரைட், ஓகே. ஸோ 73, 74 இந்த 2 செக்ஷன்கள் இது வரைக்கும் நம்மளுக்கு இருந்துச்சு. இது வரைக்கும் அதுக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ 17, 18, 18, 19, 19, 20 இந்த மாதம் 19, 20க்கு ஆர்டர் போடுறதுக்குண்டான கடைசி நாள். அடுத்து வந்து 20, 21, 22, 23, 23, 24 வரைக்குமே இந்த 73, 74ல தான் சார் நம்மளுக்கு நோட்டீஸ் கொடுக்கப்படும். ப்ரொசீடிங் எல்லாமே பண்ணப்படும். ரைட். ஆனால் இப்போ 24, 25 நடந்துட்டு இருக்கே. இதில் என்னன்னா புதிதாக ஒரு சட்டத்தை உருவாக்குகிறார்கள், 74A. இந்த வீடியோவில் நம்ம புரோட்டா சூரி சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அழிங்க, நான் ஃபர்ஸ்ட் இருந்து சாப்பிட்ற மாதிரி புதுசாக ஒரு சட்டம் நடைமுறைக்கு வருகிறது. இதற்காக எகைன் கிட்டத்தட்ட ஒரு 22 சட்டத்தையும் மாற்றி அந்த சட்டத்தில் இருக்கிற எல்லாமே இந்த 74Aல கவரேஜ் ஆகும் சொல்லிட்டாங்க சார்.
சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க சார். சார் ஃப்ராட் இல்லைன்னா என்ன செக்ஷன் சார்? சாட் பாக்ஸில் குயிக்காக நீங்கள் செஞ்சது ஃப்ராட் இல்லை அப்படின்னா என்ன செக்ஷன் இது வரைக்கும் போட்டிருந்தாங்க? சூப்பர் நாகராஜன், ஒரு 10 பேர் தான் ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க. செல்வகுமார், கவிதா மேம், கிரேட். நஜ்முதீன் சார் 73, சூப்பர் சார். ரைட், ஃப்ராட் இல்லைன்னா ஓகே, சூப்பர் சார். சரவணன் 273, சரவணன் பார்த்து நெஞ்சு வலி வந்துட போகுது. வெரி குட், சூப்பர். ரைட், சரி. இப்போ ஃப்ராடாக இருந்தால் என்ன செக்ஷன் சார்? சார் கேட்கறதுக்கு முன்னாடி பதில் சொல்கிறீங்க. விபிசி, சூப்பர். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் வேலாயுதம் சார், தர்மபுரி சார். இதை யார் முடிவு பண்ணுறா? ஆஃபீஸர். வெரி குட். எப்போ முடிவு பண்ணுறார்? ஓகே வேலாயுதம் சார், எப்போ முடிவு பண்ணுறார் அப்படின்னா என்னன்னா, நோட்டீஸ் அனுப்புறப்பவே முடிவு பண்ணுறாங்களா இல்லை நோட்டீஸ் அனுப்புனதுக்கு அப்புறம் முடிவு பண்ணுறாங்களா? மை கொஸ்டின் இஸ் whether you come from 73 or 74 as decided by the at the time of notice, before notice அனுப்புறப்பவே இது 73 தான் இல்லை 74 ஆன்னு முடிவு பண்ணுறாங்களா? வெரி குட் ராமநாதன் சார். வெரி குட், சூப்பர். என்ன சொல்கிறார் ராமநாதன் சார்? ஒரு நோட்டீஸ் அனுப்புறப்பவே இது ஃப்ராடு நான் ஃப்ராடுன்னு முடிவு பண்ணிடுறாங்க. இது எப்படி சார் சரியா இருக்கும்? ஒரு கேஸு, அந்த கேஸில் எல்லாருமே இந்த தப்பை பண்ணியிருக்கிறப்போ இது வேணுமென்றே மிஸ்டேட்மெண்ட்டா, ஃப்ராடா, வில்ஃபுல்லாக செஞ்சதா, இல்லை தெரியாமல் நடந்ததா, இல்லை இன்டென்ஷனாக செய்யாமல் நடந்ததாங்கிறத பிஃபோர் நோட்டீஸே முடிவு பண்ணுறது மிகப்பெரிய அநீதின்னு சொல்லி நாடு முழுவதும் ரெப்ரசன்டேஷன் கொடுத்ததுனால நவ் கம் வித் 74A ஒன்று கொண்டு வராங்க. இதுக்குள்ள உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் அனுப்பப்படும். அந்த நோட்டீஸுக்கு நீங்கள் ரிப்ளை கொடுப்பீங்க. அதை பேஸ் பண்ணி தான் இது 73(4)A ஃப்ராடு கேஸ் வருமா நான் ஃப்ராடு கேஸ் வருமானு கொண்டு வர ஒரு எக்ஸலண்ட் சேஞ்சஸ். ரைட், அடுத்து என்னன்னா சார், எனக்கு 23, 24 வரைக்கும் தான் இந்த 73, 74 இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே 74A தான் வரும். இதற்கு கொடுக்க வேண்டிய நோட்டீஸ் பீரியடு இதுக்கு முன்னாடி தனித்தனியாக இருந்ததை மாற்றி ஒரே பீரியட் 42 மாதத்திற்குள் உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்படும். ஸோ மச் ஆஃப் டைம் ஃபார் ஒரு ஆஃபீஸர். 24, 25 நீங்கள் ஃபைல் பண்ண GSTR 1(3)B ஒரு ஆஃபீஸர் சரி பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் வச்சுக்கிங்க. 4.5 வருஷம் டைம் இருக்குது சார். ரைட், ஸோ நோட்டீஸ் அனுப்பப்பட்ட தேதியிலிருந்து 12 மாதத்துக்குள்ள உங்களுக்கு ஆர்டர் வழங்கப்படும். அப்புறம் இது வரைக்கும் நிறைய நோட்டீஸஸ் நம்ம சந்தித்த பிரச்சனை என்னன்னா, சார் எனக்கு டேக்ஸே ஒரு 700 ரூபா தான், ஆனால் இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா இருக்குது சார். இது எப்படி சார் சரின்னு எல்லாரும் கேட்டதுக்காக ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷனா 74A 1000 ரூபா வரைக்கும் டேக்ஸ் பெண்டிங் இருந்ததுன்னா நோ நோட்டீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு வெல்கம் சேஞ்சஸ். அடுத்து சார் எனக்கு இந்த நோட்டீஸில் பெனால்ட்டி போட்டாங்க, ஆஃபீஸர் ஒரு இன்ஸ்பெக்ஷன்லையோ இல்லை ஒரு நோட்டீஸோ கொடுத்து 30 நாட்களுக்குள்ளே எனக்கு எல்லா பெனால்ட்டியும் கட்ட சொல்கிறாரு சார். என்னால் முடியாது சார், எனக்கு ஒரு 40 நாளாவது டைம் வேணும் சார், 50 நாள் டைம் வேணுமான்னு கேட்டதுக்காக இதை 60 நாட்களாக மாற்றம் செய்கிறார்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சேஞ்ச். ஒரு நோட்டீஸ் வந்துருச்சு 74A ப்ரொவிஷனில் ஃப்ராடுன்னே டிசைட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் 60 நாள் டைம் எடுத்து உங்கள் பெனால்ட்டியை கட்டிக்கலாம். ஆனால் பெனால்ட்டியில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ ஃப்ராடா நான் ஃப்ராடாங்கிறது ஒரு நோட்டீஸ் எஜுகேஷன் ப்ராசஸில் தான் டிசைட் ஆகும். நோ ப்ரியர் ப்ராசஸ். ஏறக்குறைய 54 மாதம் இருக்குது சார் ஒரு ஆர்டர் போடுறதுக்கு. ஸோ 4.5 வருஷம் நியர்பை இருக்கும். இதையும் மீறி கமிஷனர் வந்து நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் ஜாயின்ட் கமிஷனர் 6 மாதம் அதிகரிக்கலாம் அப்படின்னு சட்டத்தில் ஒரு ப்ரொவிஷன் கொண்டு வராங்க. ஸோ ஒரு கேஸ் டு கேஸ் வந்து இந்த கேஸை முடிக்கல எனக்கு டைம் வேணும்னு ரிக்வஸ்ட் பண்ணால் ஜாயின்ட் கமிஷனர் கேன் எக்ஸ்டெண்ட் த 6 month டைம். ரைட், ஸோ பெனால்ட்டி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 74A ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷனில் நீங்கள் நான் ஃப்ராடு இல்லை அப்படின்னா டேக்ஸ் இன்ட்ரெஸ்ட்டை கட்டிடலாம். அடுத்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்கன்னா 60 நாட்களுக்குள் நீங்கள் டேக்ஸ் இன்ட்ரெஸ்ட்டை கட்டிட்டீங்கனால உங்களுக்கு எந்த பெனால்ட்டியும் போடப்படாது. உதாரணத்துக்கு 24, 25 உங்களுக்கு நான் ஃப்ராடு கேஸ் இல்லாமல் இருந்து 74I ஃபஸ்ட்டு ப்ரொவிஷன் படி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா 60 நாளைக்குள்ள டேக்ஸ் இன்ட்ரெஸ்ட்டை கட்டிட்டீங்கன்னா பெனால்ட்டி இல்லை. தாண்டிட்டீங்கன்னா 10% ஆஃப் பெனால்ட்டி கட்ட வேண்டும். இதே 74A ஃப்ராடு கேஸாக இருந்தால் நோட்டீஸ் அனுப்புறப்பவே 15% பெனால்ட்டி கட்ட வேண்டும். நோட்டீஸ் அனுப்பி 60 நாட்களுக்குள் டேக்ஸ் இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி 25% கட்ட வேண்டும். ஒரு ஆர்டரில் மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறாங்க.
வித்தின் 50 days ஆஃப் ஆர்டர் போடப்பட்ட தேதியிலிருந்து 50 நாட்களுக்குள்ள நீங்க 50% ஆஃப் பெனால்டி கட்டணும் இந்த ஃப்ராட் கேஸ். அதற்கு பிறகு 100% பெனால்டி நீங்கள் கட்ட வேண்டும். இதுதான் 74A அது இருக்கிற இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ். அடுத்து சார் என் கேஸு சாதாரண 3B2A வித்தியாசம் தான் சார். ஒரு 1 லட்ச ரூபா நான் வந்து எங்கள் கையில் பில் இருக்குது சார், பேமெண்ட் பண்ணியிருக்கேன், எடுத்துட்டேன். ஆனால் அந்த பார்ட்டி பிலேட்டடாக ஃபைல் பண்ணிட்டான் சார். அதுக்காக எனக்கு 74 ஆஃபீஸர் நோட்டீஸ் கொடுத்துட்டாருன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரதர்சனமாக 75 அப்படிங்கிற ஒரு செக்ஷனில் ப்ரொவிசோ 2க்கு பிறகு 2A அப்படின்னு ஒரு ப்ரொவிசோ ஆட் பண்ணுறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் உங்களுடைய ஆர்டர் 74ல் இருக்குது, ஆனால் இது 74 இல்லை. There is no proper evidence of the fraud, willfulness, suppression of factக்கு ஆஃபீஸர்னால ஒரு எவிடன்ஸை கொடுத்து அவருடைய நோட்டில் ஃபுட் நோட்டில் கவர் பண்ண முடியலனா again it is a 73. So 74A ஃபர்ஸ்ட் ப்ரொவிசோ படி உங்களுக்கு 10% ஆஃப் பெனால்ட்டி ஆர் டேக்ஸ் டூ. இந்த பெனால்ட்டி தான் விதிக்கணும்னு இது வரைக்கும் சட்டத்தில் இல்லாமல் இருந்தது. இதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா ஆஃபீஸர் டூயிங் த ப்ராசஸ் ஆஃப் 73 மட்டும் தான் இருந்துச்சு. பட் இந்த பெனால்ட்டி கிளாஸை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ நவ் கம் வித் செக்ஷன் 75ல் 2Aல ஒரு கிளாஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பெனால்ட்டி ஒரு ஆக்ட், ஒரு அப்லேட்டட் அத்தாரிட்டி ஆர் ட்ரிபுனல் ஆர் கோர்ட் இவருக்கு போடப்பட்ட ஆர்டர் 74 படி சரியானது இல்லை அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு மினிமம் பெனால்ட்டி தான் விதிக்கப்படும். அப்புறம் செக்ஷன் 16(5)ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் கொண்டு வராங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. நைட் தூக்கமே வர மாட்டேது இது நினைச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ரைட் சார், 16 தான் உங்களுடைய இன்புட் எடுக்கிறது உண்டான கால அளவு முடிவு பண்றது. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸா இந்த ஆக்ட்ல 2 சப்செக்ஷன் கொண்டு வராங்க. 16(5) அப்படின்னு ஒரு சப்செக்ஷன் என்ன சொல்றாங்கன்னா, டு டீம்டு த டைம் லிமிட் அவைல் த ஐடிசி. நீங்க ஐடிசி எடுக்கிறதுக்கு உண்டான கால அளவை நாங்கள் 30/11/2021 கருதி கொள்கிறோம். ஸோ இதுவரைக்கும் அதாவது 17-18, 18-19, 19-20, 20-21 இந்த 4 வருஷத்துல உங்களுடைய 3Bயை நீங்க எந்த தேதியில வேணாலும் ஃபைல் பண்ணியிருக்கலாம். ஆனா அந்த தேதி 30/11/2021 இருந்ததுன்னா உங்களுடைய அனைத்து இன்புட்டுகளும் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு தான் செக்ஷன் 16 சப்செக்ஷன் 5 அப்படின்னு இந்த பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்டுள்ளது. ஸோ நிறைய கேசஸ் அப்பீலில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் அப்பீல்ஸும் லிஸ்ட்டு வருது. நீங்கள் சிடிடியில் போய் செக் பண்ணிக்கலாம். அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் கேசஸ் பியூர்லி இந்த 16(4)க்காக மட்டுமே இந்த நோட்டீஸ்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ நீங்கள் ஒரு உடம்பு சரியில்லாமல் இருந்துக்கலாம், கோவிட் வந்திருக்கலாம், இல்லை பிரச்சனை ஃபினான்ஷியல் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை சப்ளையர் பிரச்சனையாக இருக்கலாம். இந்தந்த பிரச்சனைனால இந்த 4 வருஷத்தில் உங்களுடைய 3Bயை தாமதமாக தாக்கல் பண்ணியிருக்கீங்க. ப்ரொவைடட் உங்களுக்கு 2Aல வந்திருக்கணும், நீங்கள் இன்வாய்ஸ் வச்சுருக்கணும், 160, 183, 193 சர்க்குலரை ஃபாலோ பண்ணியிருக்கணும். இதெல்லாம் பண்ணி நீங்கள் ஐடிசியை கிளைம் பண்ணுறதுக்கு உண்டான டைம் பீரியட் 30/11/2021 அப்படிங்கிறாங்க இந்த 4 வருஷத்துக்குமே. ஸோ ஏதாவது உங்களுக்கு ரெக்கவரி ப்ரொசீஜரோ அப்பீலோ போச்சு அப்படின்னா தயவுசெய்து இந்த சப்செக்ஷனை கோட் பண்ணி சப்செக்ஷன் ஃபினான்ஷியல் ஆக்ட் படி எனக்கு 16(5)ல் எனக்கு இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் த அப்பீல் ப்ரொசீஜிங் அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பீலுக்கு ஒரு லெட்டர் தாராளமாக கொடுத்துருங்க. ஸோ ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்ஷன். ரைட், அப்புறம் இன்னொரு சப்செக்ஷன் கொண்டு வராங்க. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் ஒருத்தர் ஆர்சி எடுத்திருக்கார், எடுத்துட்டு இடையில ஒரு சில ரீசன்னால ஒரு 6 மாதம் அவர் ஃபைல் பண்ணாமல் போனதுனால அவருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆயிடுச்சு. நான் ஆனால் அவர்கிட்ட சரக்கு வாங்கியிருக்கேன், அவர்கிட்ட இன்வாய்ஸ் வச்சுருக்கேன், அவருடைய பில்லை நான் வந்து நீங்கள் 2Aல கொடுத்துருக்க ரிலாக்ஸேஷன் படி நான் எடுத்துட்டேன். ஆனால் அவருடைய பிட்வீனில் ஒரு 6 மாதம் அவருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் சஸ்பெண்ட் ஆகி அவர் திருப்பியும் ரெவகேஷன் அப்ளை பண்ணி அவருக்கு ஒரு ஆஃபீஸர் ஆர்டர் கொடுத்து அந்த ஆர்டர் வந்த பிறகு அவருடைய ரிட்டர்னை அவர் ஃபைல் பண்ணியிருந்தார். அப்படின்னா இந்த பீரியடில் என்னுடைய ஐடிசி என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக 16 சப்செக்ஷன் 6 அப்படின்னு ஒரு செக்ஷனை கொண்டு வராங்க. ஸோ டு permit the availment of ITC and invoice or debit note in Form 3B for the interim period between date of cancellation of registration
or effective date of cancellation until the order revoking just the cancellation. ஸோ இந்த ரெவகேஷன் பீரியட்ல இருக்கிற கேப்புக்குள்ள இருக்கிற ஐடிசியை எனக்கு எடுக்கிற டைம் பீரியட் என்னன்னா அதுக்கு சப்செக்ஷன் 16 சப்செக்ஷன் 6ல என்ன சொல்றாங்கன்னா இதுல பின்னாடி எது வருதோ அதுதான் உங்களுடைய 16(6) டைம் லிமிட்டுங்கிறாங்க. உதாரணத்துக்கு அடுத்த வருஷம் நவம்பர் வருதா இல்ல அவருக்கு ரெவகேஷன் ஆர்டர் கொடுக்கப்பட்டு 30 நாட்களுக்குள்ள அவருடைய ரிட்டர்ன்ஸ் இருக்கிற பெண்டிங் எல்லாமே அவர் ஃபைல் பண்ணிட்டாருன்னா உங்களுக்கு சப்ளையர் ரிசிபியன்ட்டுக்கு அந்த ஐடிசி எலிஜிபிள் அப்படின்னு சொல்றாங்க. இது 16, 4, 5, 6 மூணுமே இப்போ ஒரு பெரிய அடுத்த பிரச்சனை என்னன்னா ரிசிபியன் பர்பஸ்லையும் பார்க்கணுமா சப்ளையர் பர்பஸ்லையும் பார்க்கணுமாங்கிறது ஒரு கொஸ்டின் ஸ்டில் இந்த சுப்ரீம் கோர்ட்ல ஒரு லிட்டிகேஷன்ல ஒரு கேஸ்ல இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஒரு SLB ஹேவ் டு கோ ஃபார் ஸ்டில் அதுக்கும் ஒரு சர்க்குலர் வரும்னு எதிர்பார்க்கிறோம். ரைட், அடுத்து 128A பெனால்டி தள்ளுபடி. Really amazing, amazing in one amazing, really amazing, really amazing. ஸோ இதோட நான் என்னோட செஷனை கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ செக்ஷன் 128A எல்லாருக்கும் இருக்கிற கொஸ்டின், சார் எப்போ சார் இது வரும் அப்படின்னா வரும் ஆனால் வராது. சரி, வேவர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் பெனால்டி ஃபார் போத் த கண்டிஷன் ஆஃப் ஃபுல் டேக்ஸ் பேமெண்ட் ஹேஸ் பீன் மேட் பிஃபோர் 31st March 2025. அதாவது உங்களுக்கு கடந்த 3 வருடங்கள் 17, 18, 18, 19, 19, 20 இந்த 3 வருடத்துல போடப்பட்ட வட்டி பெனால்டி அல்லது இந்த இரண்டையுமே நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம் அப்படின்னு ஜூலை மாதம் நடந்த 53rd கவுன்சில், ஜூன் மாதம் நடந்த 53rd கவுன்சிலில் சொன்னாங்க. ஜூலை மாதம் பட்ஜெட் பாஸ் பண்ணாங்க. ஒரே மாதத்தில் என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த தேதியை பின்னாடி சொல்கிறோன்ட்டாங்க. ஸோ கவுன்சில் மீட்டிங்கில் 31st March 2025 சொன்னாங்க. ஆனால் பட்ஜெட் பாஸ் பண்ணுறப்போ இந்த டேட்டை தூக்கிட்டாங்க. டேட்டு பின்னர் அறிவிக்கப்படும் சொல்கிறாங்க. ஸோ எப்போ அறிவிக்கிறாங்களோ அந்த தேதிக்குள்ள இந்த 3 வருஷம் 17, 18, 18, 19, 19 இந்த 3 வருஷத்தோட ஃபுல் டேக்ஸை நீங்கள் கட்டிட்டீங்கன்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுகிறது. சார் இது 74ல் எனக்கு நோட்டீஸ் போட்டிருக்காங்க, அதுக்கு தள்ளுபடி கிடைக்குமா? எந்த விதமான தள்ளுபடியும் கிடையாது, ஒன்லி 73ல் கொடுத்தது தான். ஆனால் சார் இது எனக்கு 74 இல்லை சார் 73ன்னு சொன்னீங்கன்னா செக்ஷன் 75(2) படி நீங்கள் அப்பீல் தாராளமாக போய் இது எனக்கு 74 வராது 73ன்னு சொல்லி ஆர்டர் வாங்கினீங்கன்னா இந்த அம்யூனிட்டி ஸ்கீமை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். சார் இது நான் ரீஃபண்ட் வாங்கிட்டேன் சார், தப்பாக கிளைம் பண்ணி ரீஃபண்ட் வாங்கிட்டேன், இது நான் போய் இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டியை தள்ளுபடி பண்ணனா கிடையாது. ஸோ எரோனியஸ் ரீஃபண்டுக்கு இந்த அம்யூனிட்டி ஸ்கீம் கிடையாது. அடுத்து சார் நான் நார்மையாக எனக்கு நோட்டீஸ் போட்டாங்க சார் 73ல் 1 லட்ச ரூபா டேக்ஸு சார், 1 லட்சம் இன்ட்ரெஸ்ட்டு சார், பெனால்ட்டி 20,000 சார், எல்லாத்தையும் கட்டி நான் நல்லபடியாக கவர்மெண்ட்டுக்கு போட்ட உடனே 10 நாளில் பணத்தை கட்டி நான் ஆர்டர் வாங்கிட்டேன் சார், எனக்கு ஏதாவது இருக்குமானா ஒன்றும் கிடையாது, ரீஃபண்ட் வாங்க முடியாது. அப்புறம் சார் இந்த கேஸை எல்லாரும் அவைல் பண்ணிக்கலாமா சார் இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டின்னு கேட்டால் முடியாது. 3 கண்டிஷன்கள் கொடுக்குறாங்க ஃபினான்ஸ் ஆக்டில். என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு நோட்டீஸ் மட்டும் கொடுத்துருக்கணும், ஆர்டர் போடக்கூடாதுங்கிறாங்க. ஸோ 17, 18க்கு ஆர்டர் போடுற டைம் முடிஞ்சுது, 18, 19க்கு ஆர்டர் போடுற டைம் முடிஞ்சுது, 19, 20க்கு மட்டும்தான் இந்த மாத கடைசி. ஸோ இந்த கண்டிஷன் நோட்டீஸ் கொடுத்துருக்க வேண்டும், ஆர்டர் போடாமல் இருக்கவங்கிறாங்க. 3வது ஆர்டர் போட்ட பின் அப்பீல் செய்து அப்பீல் பெண்டிங் இருக்கணுங்கிறாங்க. ஸோ நோட்டீஸ் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கு எகைன்ஸ்ட் அப்பீல் போய் உங்களுடைய அப்பீல் டிசைடாக இருக்கணும் அல்லது ரிவிஷன் அத்தாரிட்டியோட ஆர்டர் பெண்டிங் இருக்கணுங்கிறாங்க. 3வது ஆர்டர் அப்பீலும் ஆர்டர் பாஸ் பண்ணியாச்சு ஆனால் ட்ரிபுனலில் பெண்டிங் இல்லாமல் இருக்காங்கங்கிறாங்க. இந்த 3 சினாரியோவுக்கு தான் இது பொருந்தும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஐ திங்க் என்னோட டைம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், சாரி. ஸோ இந்த ASMT 10, 117 இந்த 3 கேஸ் டு கேஸில் நீங்கள் இந்த செக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். சாரி நான் கொஞ்சம் டைம் எடுத்துட்டேன், சாரி. தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்து வரும் திரு முரளிதரன் சார் அவர்களுக்கும் இன்றைய புது விருந்தினர்களாக வந்திருக்கும் விஜய் சாருக்கும் அண்ட் யாதவ் பாலாஜிக்கும் வாழ்த்துக்கள். மிக சிறப்பான உங்கள் பங்களிப்பை தொடர்ந்து நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச் கதிரவன் அங்கிள்.